ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோட்டிங் யோர் லேண்ட், ப்ரமோட்டிங் யோர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். இன்றைக்கி நம்மக்கிட்ட விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ரெட் சாயில் மண். அதுவும் ஒரே பவுண்ட்ரியாக வில்லேஜுக்கு நியர்பைலேயே பஸ் போர் ரூட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அருமையான புஞ்சை நிலம் தாங்க நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்கு. நான் பார்த்ததுலே ஒன் ஆஃப் த நல்ல சூப்பரான ரெட் சாயில் மண்ணுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனராக, தார் ரோட் டச் ஃப்ரண்டேஜில் இருக்கா, கிணறு போர் இருக்கா, சர்வீஸ் இருக்கா, எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. சைட் விசிட் பார்த்துட்டு நம்ம ஓனர்கிட்ட பேசி லேண்ட் ஈஸியாக வாங்கிக்கலாங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்ல சூப்பரான ரெட் சாயிலான மண்ணுங்க. நீங்கள் இந்த மண்ணில் எது போட்டாலும் உங்களுக்கு தங்க மாதிரி வருங்க. ஏன் சொல்கிறேன்னா மண் அப்படியே பவுட்ரு மாதிரி நல்ல சூப்பரான மண்ணாக இருக்குது உங்களுக்கு. டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 85 சென்ட் இருக்குங்க. 2.85 ஏக்கர் இருக்குது உங்களுக்கு. ஒரே பவுண்ட்ரி தாங்க லேண்டு. எந்த ஒரு கோஸோ இல்லை எந்த ஒரு ஜம்பிங்கோ எதுவுமே இல்லை. லேண்டு ஒரே பவுண்ட்ரியாக ஒரே பாக்ஸாக தாங்க இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்கள், அந்த வரப்பு தெரியுது பார்த்தீங்களா, நெல் பயிர், அதுதான் நம்மளோட வரப்பு. அதிலேருந்து அந்த பனைமரம் தெரியுது பாருங்கள். நம்ம லேண்டு சைடில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனைமரம் இருக்குங்க. லேண்டு அப்படியே ஒரே நீட்டு தான் உங்களுக்கு. எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்கொயராக இருந்தால் எப்படி இருக்கும் லேண்டு உங்களுக்கு, அது மாதிரி நல்லா ஒரே சூப்பராக ஒரே பவுண்ட்ரியாக தாங்க இருக்குது. புஞ்ச லேண்டுங்க, நல்ல ரெட் சாயிலான லேண்டு. இந்த லேண்டில் நீங்கள் வேர்க்கடலை, உளுந்து, பனிப்பயிறு, கரும்பு எல்லாமே பண்ணலாம். நெல் பயிர் இல்லை சவுக்கு, தேக்கு மரம், நம்ம மலைவேம்பு, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, நீங்கள் தோப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபார்ம் லேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அக்ரிகல்ச்சரும் பண்ணிக்கலாங்க. எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை தாம்பரத்துலேருந்து கரெக்டாக இந்த லேண்டுக்கு உங்களுக்கு 76 கிலோமீட்டர் தாங்க வரும். 76 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேண்ட் இருக்குங்க. தாம்பரத்துலேருந்து நம்ம செங்கல்பேட்டுக்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸோ 50 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. நம்ம செங்கல்பேட் டிஸ்ட்ரிக், மதுராந்தகம் தாலுக்கா, மேல்மருவத்தூர் நியர்பையில் தாங்க இருக்குது. நீங்கள் மேல்மருவத்தூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 3/4 மணி நேரத்துலையும், தாம்பரத்துலேருந்து ஒரு 1.25 மணி நேரத்துலேயும் அந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. மண் எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான, ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ரெட் சாயிலான மண் நம்மக்கிட்ட இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அதுவும் கொஞ்சம் மேல்மருவத்தூர் நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரே பவுண்ட்ரியாக கொஞ்சம் சின்ன ஏரியாவாக கொஞ்சம் காம்பேக்டான பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு ஒரு கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருக்கணும், லேண்ட் ஆனால் கொஞ்சம் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு இந்த லேண்ட் கண்டிப்பாக சூட் ஆகுங்க. இந்த பனைமரம் வரப்பு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட பவுண்ட்ரி. இந்த வரப்பில் இருந்து அந்த பனைமரம் வரப்பு தாங்க நம்மளோட பவுண்ட்ரி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வரப்பில் ஒரு 30-35 பனைமரத்துக்கு மேலே இருக்குங்க உங்களுக்கு. எல்லாமே வரப்பில் தான் இருக்குது, எதுவும் நடுவில் இருக்கிறது அது மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ வரப்பில் ஃபுல்லாக பனைமரம் இருக்குங்க. ஸோ லேண்ட் கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது. எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டிங்க, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. சிங்கிள் ஓனர் தாங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு, சிங்கிள் ஓனரு. பஸ் போர் ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடி தாங்க வரும். ஒரு 30 அடி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 அடி 25 ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்எம்டி பொது வழி இருக்குங்க. பஞ்சாயத்து வழி உங்களுக்கு 30 அடியிலேருந்து ஒரு 23லேருந்து 25 ஃபீட் பார்த்தீங்கன்னா எஃப்எம்டி ரோடு பொது வழி நம்ம லேண்டுக்கு இருக்குங்க. அது உங்களுக்கு ஜெல்லி ரோடு தான் அது. ஸோ பஸ் போர் ரூட்லேருந்து ஒரு 50 அடியிலே இந்த லேண்டு வந்துருங்க உங்களுக்கு. வில்லேஜுக்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 250-300 மீட்டர் தாங்க வரும். நல்ல பெரிய வில்லேஜ் தான் உங்களுக்கு. அந்த வில்லேஜில் ஒரு 300-400 வீடுக்கு மேலே இருக்குங்க.
ஸ்டேட் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க வரும். அதை ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதுதான் நம்மளோட லாஸ்ட் பவுண்ட்ரிங்க. அந்த மண் நிறைய வச்சு அந்த பனைமரம் மாதிரி தெரியுது பாருங்கள். அந்த பவுண்ட்ரி தான் நம்மளோட லாஸ்ட் பவுண்ட்ரி. அதிலேருந்து ஒரே லேண்ட் ஒரே பவுண்ட்ரி தாங்க உங்களுக்கு. ஸ்டேட் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் 2 கிலோமீட்டர் தாங்க வரும். நேஷ்னல் பைபாஸ் NH GST 100 அடி பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 19 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸோ நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெல் பயிர், கரும்பு, உளுந்து, எள்ளு எல்லாமே பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து வேர்க்கடலை போட போகிறாங்க. ஸோ நம்ம லேண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு, சர்வீஸ், போர் எதுவும் இல்லைங்க. நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்ட அப்புறம் போரு போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் ஏன்னா மண் நல்ல மண்ணாக கிடச்சிருக்கு. அதுவும் நம்மளுக்கு செப்பரேட் ரோடோட வில்லேஜுக்கு நியர்பைலேயே புஞ்ச லேண்டாக மருவத்தூர் கொஞ்சம் நியர்பைலேயே உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இந்த லேண்டை வாங்கிட்ட அப்புறம் ஒரு போர் போட்டு சர்வீஸ் எடுத்துகிட்டு ஃபென்சிங் போட்டு இந்த லேண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான லேண்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக பார்த்த ஒரு நல்ல செம்மண், நான் ஏற்கனவே இந்த வீடியோ நான் காமிச்சிருப்பேன். அந்த செம்மண்ணோடு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்துருக்கக்கூடிய மண் பார்த்தீங்கன்னா இதோட நல்ல செம்மண்ணுங்க. அதான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் லாஸ்ட்டாக பார்த்தது இது ஒரு நல்ல சூப்பரான செம்மண். இதை கம்பேர் பண்ணும்போது அந்த செம்மண் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான செம்மண். இதை நான் உங்ககிட்ட தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. ஏன்னா இந்த மண்ணுக்கும் அந்த மண்ணுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. இதுவே நல்ல சூப்பரான மண் தான். பட் ஆனால் இந்த மண்ணோட அந்த இப்போ நம்ம சேல்ஸுக்கு வந்துருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான பியூர் ரெட் சாயிலான மண்ணுங்க. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 60 லட்சம் சொல்கிறாங்க. ஒரு சென்ட்டு வந்து 21,000 சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் வந்து 21 லட்ச ரூபா சொல்கிறாங்க. டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபா சொல்கிறாரு. கண்டிப்பாக என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக பேசி கம்மி பண்ணி வாங்கி தராங்க. பட் ஆனால் ஓனரோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபா சொல்கிறாரு. டேரெக்ட் ஓனர் டு ஓனர் சிட்டிங் தாங்க. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டேரெக்டாக ஓனர்கிட்டே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ அக்ரிமெண்ட் பார்ட்டியோ எதுவுமே இல்லைங்க. லேண்டு ஓனர்கிட்ட தான் இருக்குது. டேரெக்ட் ஓனர் தான். உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. இடம் பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டேரெக்ட் ஓனர்கிட்டே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாம். நீங்களே கூட ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க. ஸோ பாருங்கள், நல்ல சூப்பரான லேண்டு. அதுவும் ஒரே பவுண்ட்ரியாக செம்மண்ணோட கிளியர் டாக்குமெண்ட்டோட வில்லேஜ் பக்கத்தில் பஸ் போர் ரூட்லேயே சூப்பரான லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் தோப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதுவும் பண்ணிக்கலாங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நம்பர் காமிச்சிருங்க பாருங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷனுக்கு வந்து நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆளுன்ற ஆப்ஷனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை. சைனிங் ஆஃப் வித்